ஒரு மோகனந்தவன் நல்லா இருக்கான், அதான் பின்பாடு பாட மாட்டாங்க. வணக்கம் தனக்கழகு வணங்கிய காரணத்தால் வயத்தில் கீர்த்தி பெற்று திசைநான்கும் திக்கிட்டும் எல்லாமல் இருக்கக்கூடிய கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் படியலுக்கும் பரம்பொருளாகிய சர்வேஸ்வரர் மூர்த்தியுடைய அருளாடும் சாட்சாதி எம்பெருமான் ஸ்ரீமந்த நாராயணனுடைய அருளாடும் கலைத்தாயின் கடாட்சத்தால் அத்தோடு இந்த நல்லவங்களுடைய நல் ஆசீர்வாதத்தாலும் என்னுடைய வாழ்த்தோடு வயத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்திருப்பாய் மகனே. இருந்தாலும் ஏம்மா என்னம்மா ஓ கம்னருமா ரவிக்கெல்லாம் அப்படிதான் சளி பூச்சி நம்ம உயிர் வேற வாங்க தம்பி. மக்கள் சபை அறிவை படைத்தவன் ஆயிரத்தில் ஒருவன், குரு புத்தியுடையவன் கோட்டில் ஒருவன், லட்சணம் பொருந்தியவன் லட்சத்தில் ஒருவன். தம்பி எல்லாருமே அறிவாளின்னு சொல்ல முடியாது, எல்லாருமே முட்டாள்னு சொல்ல முடியாது. அறிவாளியும் அறிவற்றவனும் நடுநிலையானவனும் கலந்தது தாண்டா பாதி இந்த உலகம். அதனால இப்படிப்பட்ட இடத்துல அறியாதனமாக நான் பேசுறேனே தம்பி. மக்கள் சபை படித்தவர், பட்டமற்றவர், வேத புராணங்கள் தெரிந்தவர், நன்னூல் தீகாட்சம் உணர்ந்தவர். இதுல இந்த குரங்கி இந்த கொஞ்ச கூட்டமா இருந்தா கூட இதுல அறிவாளிங்க படிச்சவங்க என்ன இருப்பாங்க. ஆன்மீகவாதிகள் இருப்பார், குறுக்க பேசாதீங்க. ஆன்மீகவாதிகள் இருப்பார், கதை கட்டுரை தெரிஞ்சவங்க. இப்படிப்பட்ட சபையில இந்த பாதி நான் வந்திருக்கிறேன். நான் யாரு, என் பேர் என்ன, என் சமாச்சாரம் சொல்லணும் அறிவித்தால் தெரிஞ்சுக்கலாம். கவனிமா
தம்பி என் தாய் நாடு 56 நாடுகள். இப்போ இந்த கலியுகத்துல 200 சில்லற நாடு இருக்குது. ஆனா அப்போ கதையின் பிரகாரம் துவாபரி யுகத்துல 56 நாடுகள். அங்கம் அங்கம் கலிங்கம் காஷ்மீர் சீனா சிந்து விச்ச விராட சேர சோழ பாண்டியன் கேக்கையும் நேபாளம் கொந்தளம் பல்லவம் பாண்டியம் கொச்சி குடகு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு. இதுக்கு தமிழ்நாட்டுக்கு முதல் பேர் என்ன தெரியுமா? மதராஸ் நாடு. என்ன நாடு? மதராஸ் நாடு. அதுக்கப்புறமா தான் 1967 தான் தமிழ்நாடுன்னு அந்த பேரை மாத்தி தமிழ்நாடுன்னு வச்சாங்க. இதுக்கு முன்ன என்ன பேரு? மதராஸ் தேசம். மதுரை தேசம்லப்பா மதராஸ் மெட்ராஸ். அதுக்கு பின்னால மெட்ராஸ், இப்ப சென்னை. இப்படி அணியணியா பிரிஞ்சு வருது கண்ணு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய படிக்கணுன்றதுலாம் இல்ல, பகுத்தறிவு. அப்படி சொல்லக்கூடிய படநாடு இந்த நாட்டினில் என் நாடு, என் தாய் நாடு கலிங்க நாடு. இந்த கலிங்க நாட்டை ஆட்சி செய்து வந்தவர் முன்னாள் அரசர் எங்கள் தாத்தா சுபாங்கு சக்கரவர்த்தி. அதற்கு பிறகு